தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வரை உள்ள திருவாக்கியங்கள், குறிப்பாக 47வது வாக்கியம். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். நாம் பார்க்கின்றோம், அன்பானது அனைத்து பாவங்களையும் போக்கும். நான் வாசிக்கிறோம் இல்லையா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். அதே சமயத்தில் நீதிமொழி புஸ்தகத்திலும் அங்கு நாம் பார்க்கின்றோம் என்னவென்று 10ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம், அன்பு அனைத்தையும் மன்னிக்கும். அதுதான் 1 கொரிந்தியர் 4 முதல் 7 வரை திருவாக்கியங்களில். மீண்டும் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் அங்கு 21, 23 வாசிக்கிற சமயத்தில் என்னை அன்பு செய்கிறவர்கள் கட்டளைகளை கடைப்பிடிக்கின்றார், என்னை அன்பு செய்யாதவர்கள் கட்டளைகளை கடைப்பிடிக்கவில்லை. அவள் இயேசுவே நான் அன்பு செய்கிறேன் என்றால் கட்டளைகளை நான் கடைப்பிடித்து நான் நடக்க வேண்டும். அவள் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கட்டளைகளை நான் கடைப்பிடிக்கவில்லை என்றால் நான் அன்பு செய்யவில்லை என்று அர்த்தமாகிவிடும். இங்கு நான் பார்க்கின்ற அர்த்தம், இந்த பாவியான பெண்ணை தெய்வம் மன்னிக்க காரணம் என்ன? அவள் அன்பை அவள் வெளிப்படுத்துகின்றார். நண்பர்களே, நீங்களும் நானும் எவ்வளவுதான் பாவத்தில் இருந்தாலும் சரி, நாம் தெய்வத்தை அன்பு செய்கிற விதம் ஆனது கடவுள் மட்டுமே அறிந்து கொள்கின்றார். அது அன்பு செய்கிற விதத்தை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது, அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துகிற சமயத்தில் அந்த உண்மையான அன்பை தெய்வம் ஏற்றுக்கொள்கின்றார். இந்த மகள் தான் வெளிப்படுத்தின அன்பை எப்படி என்றால் கண்ணீரின் வழியாக. அப்போ கண்ணீரானது மன வருத்தத்தின் அடையாளமாக இருக்கிறது. அந்த மன வருத்தம் அன்பின் அடையாளமாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால், பாவ சங்கீர்த்தனம் நீயும் நானும் செய்கின்ற சமயத்தில் நாம் கண்ணீர் வடிக்கின்றோமா என்பது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணீரோடு ஒரு மகன் ஒரு மகள் பாவ சங்கீதம் செய்கிறான் என்றால் நிச்சயமாக, மன வருத்தத்தோடு அவன் செய்கிறான் என்றால் நிச்சயமாக இது தெய்வம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அந்த தெய்வம் நம்மை நிறைவாக ஆஸ்வதிக்கின்றார். சிந்தித்து பார்ப்போம். நான் செய்கிற ஓரோ பாவ சங்கீர்த்தனம் அந்த மன வருத்தத்தோடு நான் செய்திருக்கின்றேனா அல்லது கடமைக்காக நான் செய்திருக்கின்றேனா? மன வருத்தத்தோடு நான் செய்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் கண்களிலிருந்து கண்ணீர் வந்திருக்கும். ஆண்டவரே, கண்களிலிருந்து கண்ணீர் வரவில்லை என்றால் கண்ணீர் வருவதற்கான அந்த கிருபையை தந்துள்ளோம். உண்மையான மன வருத்தத்தோடு நான் பாவ சங்கீர்த்தனம் செய்ய எனக்கு சக்தியை தாரும் என்று சொல்லிக்கொண்டு இறைவனிடம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, கண்ணீரோடு நான் பாவ சங்கீர்த்தனம் செய்ய கிருபை தந்துள்ளோம். மன வருத்தம் ஏற்பட்டு மீண்டும் அந்த பாவங்கள் நான் செய்யாமல் இருக்க எனக்கு சக்தியை தந்துள்ளோம். அம்மா மாதாவை, தெய்வ மாதாவை, எங்கள் மாதாவை, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.